ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கேப் மாதிரி ஏன் வந்து அந்த ப்ளவுஸு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது தூக்கிட்டு இருக்கு, கரெக்டான ஒரு ஷேப் இல்லாமல் நம்ம கையினுடைய ஆர்ம் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆகாமல் அது வந்து ஒரு கேப் மாதிரி ஏன் தூக்கிட்டு இருக்கு. ஏன்னா கை இப்படி அசைக்கும் போது இந்த மேல் பகுதியில் சின்னதாக ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான். மேக்சிமம் நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது கையினுடைய நீளம் முதல் கொண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு முதல் கொண்டு, ப்ளவுஸில் ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இது எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். அப்போ எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேக் போர்ஷன். இப்போ இந்த இடத்துல என்ன அளவு வருது, அதாவது இன்னொரு டவுட் வந்து என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் செஸ்ட் ரவுண்ட்ல இங்கே இந்த அளவு போக மீதி வர்றதை தான் நம்ம வந்து கேப் ஹைட்டா நம்ம வைக்கிறோம். அதே சமயம் ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலர் நெக் வெட்டும் போது இந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். அப்போ வந்து இங்க இருக்க அளவு தான் நம்ம வந்து அண்டர் ஆர்முக்கு கொடுக்கணும். இது கொடுத்தா செட் ஆகாது. இந்த முன் கையில இருந்து வரும்போது என்ன அளவு வருதோ அதை தான் வந்து நம்ம இது கேப் ஹைட்டா நம்ம வந்து வைக்கணும். அதனால இங்க இருக்க அளவை விட நம்ம ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது அளவுகள் வந்து கொஞ்சம் நாச்சஸ் தள்ளி போட்டிருந்தாலோ அல்லது உள்கை வந்து நம்ம ஒரு மாதிரி உள்ள தள்ளி வெட்டி இருந்தாலோ அந்த அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எக்ஸஸா தான் வரும். அதனால அப்ராக்சிமேட்டா இங்க 4.25 வருதுன்னா ஒரு 4 வரைக்கும் கூட வைக்கலாம். ஒரு 3, 3.5 வருது அப்படின்னாலும் அந்த அளவு அப்படியே வைக்கலாம். அதை விட நம்ம கம்மியா வச்சோம்னா நம்ம கை வந்து அசைக்கும் போது ஷோல்டரையும் சேர்த்து இழுத்துட்டு வரும். அதே மாதிரி அந்த ஷோல்டர் ரவுண்ட் வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது. ஆர்ம் ரவுண்டு கரெக்டா ஃபிட் ஆனாதான் பிளவுஸே வந்து ஃபிட்டிங் ஆகும். அந்த ஆர்ம் ரவுண்டு கரெக்டா உட்காரணும் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ரவுண்டு அந்த கையினுடைய இது வந்து கரெக்டா லூஸ் கொடுத்து நம்ம போடணும். அப்பதான் அதுவும் வந்து கரெக்டா ஃபிட் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டை தான் நம்ம அதில் அப்ளை பண்றோம். அதுபடிதான் ப்ரொசீஜர் படிதான் நம்ம எல்லாருக்குமே கட் பண்றோம். இருந்தாலும் அதையும் மீறி சில தவறுகள் வருது அப்படின்னா அந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த உடல் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மேலே வந்து ஆர்ம் அதிகமாகும், கீழே வர வர அளவு குறைஞ்சும் ஸ்லிம்மா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேப் கிட்ட ஹைட்டா இருக்கும். அதை தாண்டி கீழே பாத்தீங்கன்னா சுற்றளவு கம்மியா இருக்கும். அதுக்கும் கீழே மசில்ஸ் வர இடத்துல சுற்றளவு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கீழே டேப் மெஷர் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ் நீங்க வைக்கிறதுக்குள்ள 4 டிஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரும். அதாவது 4 இடத்துல அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அப்ப டோட்டலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் வச்சுதான் நம்ம தைக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஸ்கேலப் மாதிரி எல்லாம் தையல் போட முடியாது பிளவுஸை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம ஸ்லீவனுடைய எண்டில் வந்து இப்போ ஒரு கையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு இதுல வந்து டிஃபரன்ஸ் வரும். இந்த இடத்துல இது வந்து அதிகமா இருக்கும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும், இங்க வந்து சுற்றளவு அதிகமா வரும், இந்த இடத்துல சுற்றளவு கம்மியா வரும். ஒரு ஸ்லீவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இதுதான் இங்க இருந்து தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இந்த பாடியில இங்க இருந்து தான் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து மெஷர் பண்றோம். ஒரு பிளவுஸ் இங்க இருந்து நம்ம இப்படி போடும்போது இது வரைக்குமே நம்ம பிளவுஸ் போட போறோம். அப்போ இங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, இந்த இடம் கம்மியா வருது, இந்த இடம் அதிகமா வருது, இங்க கம்மியா வருது. அப்போ நீங்க ஸ்டிச் போடும்போது இந்த சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அந்த சுற்றளவுல இருந்து கையை இப்படிதான் நீங்க தையல் கொண்டு வரணுமே ஒழிய இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரொம்ப பிடிச்சிக்கும், மேல வந்து ஏறாது. இவ்வளோ பெண்ட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்காக கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். அப்ப இங்க எட்ஜில் இல்லாட்டினா நீங்க ஸ்ட்ரைட்டா 3 ஸ்டிச் போட்டுட்டு அந்த எண்ட்ல மட்டும் கொஞ்சம் சேர்த்தி பிடிக்கணும். இல்லாட்டினா இங்க தூக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க, அந்த எட்ஜை மட்டும் நீங்க சின்னதா ஒரு தையல் போடணும். அப்ப இவ்வளவு டிஃபரன்ஸ் ஒரு ஸ்லீவ்ல வரும்போது நம்ம ஃபிட்டிங்கா தைக்கிறோம் எல்போ ஸ்லீவ் அப்படின்னா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரதான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம ஓவரால் கொஞ்சம் லூஸ் கொடுத்து எட்ஜில் மட்டும் நம்ம டைட் பண்ணா போதும். அப்போ அது ஃபிட்டிங் கரெக்டா ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டா செட் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் இதுலயே நம்ம கட் பண்ற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இதுதான் கிளாத்து. இங்க அடிக்கை அளவு எவ்வளவு வருதோ அந்த இடத்த இங்க வச்சுக்கிறோம்.
இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். கையினுடைய சுற்றளவு இங்க மார்க் பண்ணிக்கலாம். இங்க 1.5 இன்ச்சு. இப்போ இங்க வந்து இதுக்கு கீழே தான் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்றோம். இப்போ இங்க இருந்து நம்ம போடும்போது இந்த ஷேப்ல இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சிங்க அப்படின்னாதான் இந்த இடம் கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வரும். சப்போஸ் இங்க இருந்து நீங்க இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து இப்படி ஷார்ப்பா இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து கொஞ்சமாவது இந்த 2 இன்ச்சுக்கு இந்த ஷேப் வந்து இப்படி வரணும். இதுதான் நமக்கு கரெக்ட். இது வந்து தப்பு. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லீவை வந்து இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, இதை இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து சுருக்கமா தூக்கிட்டு நிற்கும். இந்த இடத்துல தான் ஃபிட்டிங் ஆகும். இந்த இடம் தூக்கிட்டு இருக்கும். அப்போ கரெக்டா அந்த 2 இன்ச் அப்படின்னா அந்த 2 இன்ச்சுக்கு லைட்டா கீழே கொண்டு வந்துதான் அந்த ஷேப் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம எடுக்கிற அளவுகள் கரெக்டா இருந்தாலும் நம்ம கரெக்ட் பாத்தீங்கன்னா போடும்போது ஆம்ஹோல் ஏறாது, டைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு நீங்க அடிக்கை வைக்கும் போது அதுக்கான லூஸும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். 1/2 இன்ச்சு லூஸ் வர மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கேப் வந்து கரெக்டா இப்படி வந்து இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னாதான் இது கரெக்டா வரும். இந்த இடத்துல தூக்கல் இல்லாம வரும். இதுவே நீங்க வந்துட்டு இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இது வந்து கரெக்டான பொசிஷன்ல சீட்டிங் ஆகாது, மேல தூக்கிக்கும், இந்த இடம் டைட்டா இருக்கும். இதனாலதான் ஒரு ஸ்லீவ் நம்ம எப்படி கட் பண்றோம், என்ன ஷேப் கொடுக்குறோம் அப்படி பொறுத்துதான் இந்த இடம் நமக்கு ப்ராப்பரா. இப்ப இதுல வந்து அழகா 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டீங்க அப்படின்னா இந்த இடம் கரெக்டா ஃபிட் ஆகும். நம்ம கையும் போடும்போது ஃப்ரீயா இருக்கும். இப்ப இதுல வர டவுட் படி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது இப்போ இதுல வந்து இங்க ஒரு 2-2.5 இன்ச்சு வச்சுட்டு இங்க மிட் பாயிண்ட் வச்சுட்டு இது வரைக்கும் இப்படி அழகா இதை கொண்டு வந்து இதுல வளைச்சுக்கோங்க. இது மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நீட்டா இருக்கும். அதே மாதிரி இங்க மேல இங்க கொஞ்ச தூரம் வரைக்கும் ரெண்டுமே இந்த ஒரே ஷேப்ல தான் வரணும். இப்படி ஒரே ஷேப்ல தான் நமக்கு கொண்டு வரணும். இந்த இடம் நீங்க இங்க இருந்தே இதை வந்து பிரிச்சிட வேண்டாம். ஏன்னா அப்ப வந்து பேக் வந்து ஒரு சிலர் இப்படி வெட்டுவீங்க. அந்த மாதிரி வெட்டும்போது பேக்ல வந்து நமக்கு சுருக்கம் வரும். அதனால மேக்சிமம் இந்த 2 இன்ச்சு கொண்டு வந்து இப்படி உள்ள கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இதையும் உள்ள கொண்டு வந்துருங்க. இங்க ஒரு 1 இன்ச் வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்னு மேலையும் ஒன்னு கீழையும் இல்லாம கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஷோல்டர் கிட்ட அந்த சுருக்கம் இல்லாம நீட்டா ஃபிட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கையில இருக்கிற அந்த மிஸ்டேக் வந்து பாடியில இருக்கிற அந்த ஷோல்டரையும் தூக்கி நிறுத்தும். அது வந்து கரெக்டா ஃபிட்டா உட்கார விடாது. அதனாலதான் மேக்சிமம் இந்த மிஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளவுஸ் போடும்போது இந்த இடம் இப்படி தூக்கிட்டு இப்படி கேப் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் சுருக்கமாகவும் ஒரு கேப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால அதே மாதிரி அது ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே அது தனியா செப்பரேட்டா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஷோல்டரோட அளவும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீவனுடைய ரவுண்டு கரெக்டா வெட்டி இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையினுடைய ஆம்ஹோல் வந்து கரெக்டா பார்த்து வெட்டணும். அப்படி வெட்டும் போதுதான் அந்த கேப் மாதிரி கேப்ல வர்ற மிஸ்டேக் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டவுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல உங்களுடைய மேலும் உங்களுக்கு வர டவுட்ஸையும் சொல்லுங்க. இதன் மூலமா நீங்க இதை தெரிஞ்சுட்டு கட்டிங் போடும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.